ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டார்ஸ் தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாராவோட பேசிக் வேரியன்ட், அதாவது சிக்மா வேரியன்ட் தான் நம்ம இன்னைக்கு ஒரு வாக் அரவுண்ட் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் கிராண்ட் விட்டாரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் காத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்மா வேரியன்ட், இதுலேயே நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கவர் ஆயிருது. ஸோ அதனால தான் இது ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு எஸ்எம் மாருதியோட யாருக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு மாருதி சீட்லேருந்து இது கார் வேணும் இல்லை டெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக சேலமில் இருக்க எஸ்எம் மாருதியில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிராண்ட் விட்டாராவில் கொடுத்துருக்க இன்ஜின் ஆப்ஷன் பார்த்துருவோம். ஸோ ஒரு 1.5 லிட்டர் K15C இன்ஜின் தான் இந்த பேஸ் வேரியன்ட்டில் நம்ம கொடுக்குறாங்க. இது பார்த்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் 102 BHP அண்ட் 134 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், நல்ல ப்ரூவனான ஒரு இன்ஜினும் கூட. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு இன்ஜின் பே நல்லா பெருசாக இருக்குது. இந்த 1.5 லிட்டர் இன்ஜின் ஈஸியாக அதில் உட்காந்துருதுன்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் நல்லா ரிஃபைண்டாக தான் இருக்குது அண்ட் பேனட்டும் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிசைன் பார்த்தோம்னா நமக்கு இது ஃப்ரண்ட் வந்து பார்த்தா பேசிக் வேரியன்ட்டானே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு LED DRL வந்துடும். ஸோ நெக்ஸ்டால நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை LED DRL செட்டப் தான் கொடுப்பாங்க. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ப்ரொஜெக்டர் செட்டப்பில் வந்துருது. இந்த பேஸ் வேரியன்ட்லேயே நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு க்ரோம் கார்னிஷ் கிரில்ல சுற்றி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு க்ரோம் வந்துருது, இந்த இடத்துலையும் ஒரு க்ரோம் கொடுத்துறாங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4345 mm ஆஃப் லென்த்தில் இருக்கும். 2.6 meters ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 210 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ பேசிக் வேரியன்ட்லேயே 17 inch அலாய் வீல்ஸ் கொடுக்கறதுக்கு மாருதி சுசுகிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துடலாம். ஸோ இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 215/60 or 17 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. வீல் கேப் மட்டும் வந்துடும், அலாய் வீல் மட்டும் வராது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 210 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் இன்னொரு நல்ல ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த பேசிக் வேரியன்ட்லேயே கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான ரெக்வஸ்ட் சென்சர் கொடுத்துறாங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு LED இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ஓஆர்எம்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓஆர்எம்மே நமக்கு பாடி கலரில் தான் வந்துடுது. ஸோ நல்ல ஒரு லாங்கான கார்னே சொல்லலாம். அண்ட் ரியரில் பார்த்தோம்னா நமக்கு LED டெயில் லேம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. இந்த இடத்துல ரிஃப்ளெக்டரும் கொடுத்துட்றாங்க. அண்ட் டெயில் லேம்ப்ஸ் வந்து நைட் டைமில் பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கேயுமே நமக்கு அந்த ட்ரிபிள் லேயர்டு ஃபினிஷ் வந்துடுது. அண்ட் ரியரில் பார்த்தோம்னா கிராண்ட் விட்டாரா அப்படிங்கிற பேட்சிங் வந்துடும். அண்ட் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த காரில் நமக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் கேமரா மட்டும் இந்த வேரியண்ட்டில் வராது. அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு டிஃபாகர் கொடுத்துருவாங்க, வாஷ் ரேப்பட் வராது. அண்ட் ஸ்பாய்லருமே நமக்கு நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஷார்க்ஃபின் ஆண்டனா இந்த வேரியண்ட்லேயும் நமக்கு வந்துடுது. 373 liters ஆஃப் பூத் ஸ்பேஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். லோடிங் லிப்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை. ஸோ ஒரு ஃப்ளாட்டான பூத் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா நமக்கு 215/60 or 17 inch வீல்ஸே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கும் ஒரு பெரிய தம்ஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேசிக் வேரியன்ட் கார்லேயே இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறது மாருதி சுசுகி தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீட்ஸ் பார்த்தோம்னா நம்ம 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது கைஸ். இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு ப்ரௌன் கலர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் ஃபினிஷில் வந்துருது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிரே கலர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலும் வந்துருது. டோர் பாக்கெட்ஸில் பார்த்தோம்னா நம்ம 1 liter பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நம்ம இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ 210 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஏறி உள்ள வர மாதிரி தான் கைஸ் இருக்குது. பட் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. உள்ள பார்த்தோம்னா நமக்கு லெக் ரூம் நீரம் எல்லாமே தாராளமாக இருக்குது. ஏன் ஃபுட்டை பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சீட் அடியில் டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட் சீட்டுக்கு அடியில் தான் அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம்க்கான பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே பெருசாக ப்ரொட்ரூடிங்காக இல்லை. அண்ட் ரியரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த வேரியண்ட்லேயே 2 AC வென்ட் கொடுத்துறாங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்துடுது. அண்ட் என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட்லாம் பெருசாக டச்சே ஆகலை. அண்ட் ஹெட்ரெஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு இதில் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. ஆம்ரெஸ்ட்டும் இந்த வேரியண்ட்லேயே நமக்கு வந்துடுது. அண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது கைஸ். இங்கே பார்த்தோம்னா நமக்கு கேபின் லேம்ப்ஸ் நமக்கு 2 சைடுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் 2 பேர் தாராளமாக உட்காரலாம், 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம், ப்ராப்ளம் இல்லை. நல்ல வைடான கேபின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பேசஞ்சருக்குமே ரெக்வஸ்ட் சென்சர் வந்துடுது. ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்டானே தெரில கைஸ். நம்ம அந்த அலாய் வீல் மட்டும் போட்டோம்னா பேஸ் வேரியண்ட்டாக இல்லை டாப் வேரியண்ட்டானே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா லோடடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துறாங்க. இந்த வேரியண்ட்லேயே நமக்கு ORMs எலக்ட்ரிக்கலாகவே க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த கிரே கலர் ஃபினிஷ் தான் கண்டினியூ ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஹெட்லாம்ப் லெவலர் வந்துடுது. நம்ம இன்க்ரெஸ் பார்க்கலாம்.
ஸோ இங்கேயுமே இங்கிரஸ் பெருசாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வரல, ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வேரியண்ட்லேயே பார்த்தோம்னா நமக்கு இந்த கலர்டு எம்ஐடி கொடுத்துறாங்க கைஸ். ஸோ நல்ல சொல்லிக்கிட்டே போகலாம், பேஸ் வேரியண்ட்டா இல்லை டாப் வேரியண்ட்டான்னு கூட தெரியல, அந்தளவுக்கு ஃபீச்சர் லோடான ஒரு காராக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி விஷயம்லாம் காமிச்சிடும். ஸோ நம்ம டிப்பிக்கலாக மாருதி சுக்கியில் பார்க்குற மாதிரி தான். அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு கிளாக் இருக்குது, ஜிஃபோர்ஸ் மீட்டர் கொடுத்துருக்காங்க, பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம். அண்ட் ரைட் சைடில் நமக்கு ஸ்பீடோ மீட்டர் வந்துருது, லெஃப்ட் சைடு டாக்கோ மீட்டர், இங்கே நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர், இந்த இடத்துல நமக்கு ஃபியூல் மீட்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல லோடடான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். மைல்ட் ஹைப்ரிட் சிஸ்டம்க்கான இன்ஃபர்மேஷனும் நமக்கு இதிலேயே பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்டன் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் லோடான கார் கொடுக்குறது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த வேரியண்ட்டில் நமக்கு டச் ஸ்க்ரீன் மட்டும் வராது. ஸோ நம்ம என்ன ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்னதாக மொபைல் இருக்கிற மாதிரியான ஸ்பேஸ் மட்டும் இருக்குது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஸ்டியரிங்கில் பார்த்தோம்னா நமக்கு மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். ஒரு நார்மலான ஒரு ஸ்டியரிங் தான், அதுலேயுமே நமக்கு ஒரு சில்வர் ஃபினிஷ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த சிக்மா வேரியண்ட்லேயே நமக்கு வந்துடும். ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்பும் இதில் நமக்கு வந்துடுது. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லி பிளாக் அவுட்டில் தான் வருது. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு பிளாக் அண்ட் ப்ரௌன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்குது, பட் பிளாஸ்டிக்ஸ் தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிரே கலர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பார்க்கலாம், ஒரு நார்மலான ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுக்குறாங்க. கூலிங் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, இட்ஸ் ஓகே. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஐஆர்வியும் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு மிரர் வந்துடுது, பேசிக் மாடல் வந்து மிரர். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு மிரர் கொடுத்துட்றாங்க. அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த காரில் நமக்கு டியூவல் ஏர்பேக்ஸ் வந்துடும், ஏபிசிபி கொடுத்துறாங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ், சேஃப்டி ஃபீச்சர் எல்லாமே இந்த காரில் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஃபைனலி இந்த காரோட ப்ரைஸிங். ஸோ இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 13.47 lakhs வரும் ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கார் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான கார் தான் கைஸ். நல்ல ஃபீச்சர் லோடான ஒரு கார் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாப் எண்ட் தெரியும். ஸோ அதுதான் வந்து நமக்கு அந்த டாப் எண்ட் வேரியண்ட், அதில் வந்து நமக்கு அந்த அலாய் வீல்லாம் வரும். இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த அலாய் வீலை இந்த வேரியண்ட்லேயே போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து டாப் எண்ட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்டீரியரில் பார்த்தோம்னா இந்த டச் ஸ்க்ரீன் மட்டும் போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக டாப் எண்ட் தான். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஃபீச்சர் லோடான ஒரு கார்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃப்ரண்ட்லி டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கைஸ் இந்த மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாராவோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நம்மளோட மோட்டோரஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.